அனைவருக்கும் வணக்கம். மே 5ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அதுவும் அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ கடன் தொல்லை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு தீபத்த நம்ம எப்படி ஏத்துவது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அதிகப்படியான விசேஷங்கள் வரும். ஆனாலும் மாசம் மாசம் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியத்தான் நம்ம சங்கடகரா சதுர்த்தியா கணக்குல எடுத்துக்குவோம். சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம விநாயகரை வழிபடும் போது எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், சங்கடங்கள் வந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து ஓடிவிடும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருடம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த முதல் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்குரிய ஒரு சிறப்பான விரதமா கருதப்படுது. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில சங்கடகர சதுர்த்திக்கான விரதத்தை எடுத்துக்குவாங்க. அதிலும் குறிப்பா இந்த சதுர்த்தி வேளை என்று அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணிக்கு மேல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு, அங்க விநாயகர் பெருமானுக்கு தேவையான பால், பழம், பன்னீர், அதே மாதிரி அலங்காரத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த பொருட்கள், பூக்கள், மாலைகள் இப்படி வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க. குடும்பத்தோட விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு, நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, விநாயகர் பெருமானை 8 முறை வலம் வந்து, ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இப்ப சிதற்காயா உடைச்சிட்டு வரணும். இதுதாங்க சங்கடகர சதுர்த்திய ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான ஒரு எளிமையான முறைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது மே 5வது. இன்று காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. மறுநாள் மே 6ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருக்கின்றது. அன்று செவ்வாய்க்கிழமை முழுவதும் சதுர்த்தி திதி ஆகத்தான் இருக்கப் போகின்றது. அதற்கு ஏத்தாற்போல பூஜைகள் நம்ம செஞ்சுக்கலாம். குறிப்பா செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 ராகு காலம் இருக்கின்றது. 9 to 10:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கின்றது. இந்த 2 நேரத்தை நீங்க தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல விநாயகருக்கு பூஜைகள் பண்ணுவது என்பது விசேஷமாக சொல்லப்படுது. முடிந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு மேல கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு வீட்டோட பூஜை அறையில விநாயகருக்கு பூஜைகள் பண்ணலாம். ரொம்ப பெருசா பண்ணணும் என்று அவசியம் இல்லைங்க. கொஞ்சமா விநாயகருக்கு பிடித்த சுண்டல், அப்பம், கொழுக்கட்டை இப்படி ஏதாவது ஒன்றை செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம். அதுவும் பாருங்க, இந்த சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருகின்றதோ அதோட பலன்கள் மாறுபடுமாம். உதாரணமா இந்த சித்திரை மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமைய அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அதனால 2 பேருக்கு உகந்த ஒரு தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாங்க துவரம் பருப்பு. செவ்வாய்க்கிழமைனால ஒரு சிறிய கிண்ணத்துல துவரம் பருப்பை செவ்வாய் ஹோரையில வச்சு வழிபடும்போது கடன் பிரச்சனை தீரும். நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம விடுபட மற்றும் கிரக தோஷத்திலிருந்தும் செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, திருமண வரன் கைகூடி அமையாமல் இருக்கிறவங்க கூட இவங்க எல்லாமே இந்த செவ்வாய் தோஷத்துல செவ்வாய் கோரைக்கான ஒரு வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த 2 தெய்வங்களுக்கும் உரிய இந்த ஒரு துவரம்பருப்பை விநாயகர் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதி அன்று நம்ம தீபம் ஏற்றும் போது பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அதுவும் எளிமையாக ஏத்தலாம். இப்போ ஒரு சிறிய தட்டுல ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை பரப்பி வச்சுட்டு அதற்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தலாம். இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில இந்த தீபத்தை ஏத்துங்க. ரொம்பவும் விசேஷம். இல்லைன்னா மதியம் 1 to 2 அந்த டைம்ல ஏத்திக்கலாம். அதுவும் செவ்வாய் ஹோரையில தான். அதுவும் இல்லைன்னா காலையில 6 to 7 அந்த செவ்வாய் ஹோரையில தீபம் ஏத்தலாம். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு விநாயகரோட மந்திரங்களையும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய மந்திரங்களையும் சொல்லலாம். இப்படி தெய்வத்தினால் குடும்பத்தில் நீங்க இப்படி செய்வதனால் குடும்பத்துல உள்ள கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இந்த மாதிரி வாங்குவதில் இருக்கிற தடைகள் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாம் தீர்ந்து போகணும்.
மேலும் குடும்பத்துல வந்துட்டு கஷ்டங்கள் தீரணும், கடன் தொல்லை தீரணும்னு எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு, இந்த தீபம் ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு எரிய விடுங்க. எரிந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்க குளிர வச்சுட்டு தூங்க போயிடுங்க. மறுநாள் காலையில அந்த துவரம் பருப்பை எடுத்து குருவிகளுக்கு தானமாக போட்டுடுங்க. இல்லைன்னா எங்கேயாவது கால்படாத இடத்துலயோ, இல்லைன்னா தண்ணீர்லயோ வந்துட்டு விட்டுடுங்க. இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த தீபத்த வந்துட்டு ஏத்துங்க. எப்பவுமே வந்துட்டு உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.